Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. Sing choirs of angels, sing in exaltation. Sing all his citizens of heaven above. Glory to God, glory in the highest. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. Thank you. நன்றிப்பா. அருமையான பாடலை பாடின ஜாஷுவாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆங்கில பாடல் பாடினாங்க. நன்றிப்பா. அது மாத்திரம் இல்ல, அது தமிழ்ல இருக்கு அந்த பாடல். அருமையா மகன் பாடினதுக்காக நன்றி. வேற யாராவது பாட போறீங்களா? நானே ஒரு பாடல் பாடுறேன், ஒரு சரணம் மட்டும். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, இத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆமீன். நன்றி. வேற யாராவது பாட போறீங்களா? சரி, நம்ம சாட்சி நேரத்துக்கு கடந்து போகலாம். கடந்த வாரத்துல இருந்து இந்த நாள் வரை கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்திருப்பார். யாரெல்லாம் சாட்சி சொல்ல போறீங்க? சாட்சி சொல்றீங்களா? நானும் இந்த வேலையில சாட்சி சொல்ல போறேன். அடியாலை கர்த்தர் சாட்சியா நிறுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. போன வாரத்துல நாங்க 7ஆம் தேதி வந்து நாங்க கன்னியாகுமரி டூருக்கு போயிருந்தோம். ஒய்எம்சி ஆபீஸ் மூலயமா எல்லாருமே 270 பேர் போயிருந்தோம். கர்த்தர் வந்து போயிட்டு பத்திரமா கொண்டு போயிட்டு எல்லாவற்றையும் பார்க்க உதவி செய்தார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. யாருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாதபடி பத்திரமாய் கொண்டு போய் பத்திரமாய் கொண்டு வந்தாங்க. அதற்காக நன்றி. அங்க இருக்கிற அதிகாரிகளும் பெரிய எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாமே நல்லபடியா நடத்தி கொடுத்தாங்க. அதற்காக நன்றி. அது மாத்திரம் இல்ல, அந்த நாங்க போயிருந்த அந்த 4 நாளும் அந்த நிறைய 2 நாள் மெசேஜ் ஒரு நாளைக்கு 2 மெசேஜ் கேட்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கா. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள செய்தார். அது மாத்திரம் இல்ல, தோமா கட்டின ஆலயத்தையும் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். தெய்வ சகாயம் என்றவர் அவருடைய ஆலயத்தையும் பார்க்க உதவி செஞ்சார். அதெல்லாம் எங்களால பார்க்க முடியாது, இருந்தாலும் கர்த்தர் இந்த கிருபை தந்ததுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, அதற்காக நன்றி. கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா?
ஆண்டோடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நானும் ஒரு சாட்சியை இப்போதைக்கு ஆண்டவனை கொடுத்து ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஆஹ் என்னன்னா, சாம்க்கு வந்து நாங்க ஸ்கிரைப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தோம். போன வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நாங்க அந்த அசஸ்மெண்ட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரைப் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஒரு எக்ஸாம் தான், ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான் எழுதான். ஆனா இன்னும் 2 செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்ப நான் போகும்போது எசப்பா மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு நான் ஸ்கிரைப் வாங்கணும்னா திரும்ப ஒரு 4-5 டைம்ஸ் ஆவது போக வேண்டியது இருக்கும். எனக்கு அது இதா இருக்கு. எனக்கு அந்த ஐஎம்எச் போகும்போதெல்லாம் மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். சரின்னு சொல்லிட்டு ஜோமிட்டே போனேன். ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10th முடிக்காததுனால நாங்க வந்து ஸ்கிரைப் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் 1 இயருக்கு நாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால நீங்க 12th எழுத போது நம்ம வந்து அதை ரெனியூ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய மிராக்கிளா தெரிஞ்சுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு மலை போல இருந்துச்சு எனக்கு அது. ஆனா ஆண்டவர் அதை பனி போல இழக செய்துட்டாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றிமா. கர்த்தர் உங்க சாட்சி ஆசீர்வதிப்பாராக. வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா? சரி, இப்பொழுது கூட நம்ம தெய்வ செய்திக்கு கடந்து போகலாம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுக்க போகிற அன்பு சகோதரர் பால் தாமஸ் அண்ணாக்காக. அண்ணா வெல்கம். ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Praise the Lord அண்ணா. Praise the Lord, praise the Lord. நல்லா மகன் பாடினா, சூப்பரா பாடினா. Oh come all ye faithful. அவன் புதுசா கொயர்ல ஜாயின் பண்ணிருக்கானே இப்ப, அதனால ஒரே பாட்டு தான். ஆக்சுவலா தெரியுது ஆக்சுவலி அந்த வே ஹி ப்ரொடியூஸ் த இது எல்லாமே ரொம்ப நல்லா அந்த கொயஸ்டர்ஸ்னுடைய அந்த லெவல் தெரியுது. அதுல பியூட்டிஃபுல்லா Thank you uncle. பாடினா. ஆமா, காட் பிளஸ் சொல்லலாம். காட் பிளஸ். ஜோஷுவா தானே? ஆமாண்ணே. ஓகே காட் பிளஸ் ஜோஷுவா. நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. ஆக்சுவலி நாட் ஓன்லி சூப்பரான சிங்கர், டென்னர் அண்ட் பேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மெயின் லைன்ல நீங்க உள்ள போகணும். அப்போ நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண நிறைய லேர்ன் பண்ணி எடுக்குது. இட் இஸ் பெட்டர், யூ ஆர் சிங்கிங் பெட்டர். பியூட்டிஃபுல். காட் பிளஸ். ஸோ கர்த்தர் நல்லவர். மற்றும் இந்த பாடலை பாடினீங்க. இன்னொரு பித்தர் கூட ஏதோ ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க. ஒரு பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா வந்து இன்னொரு பேர்ல இருக்காங்களா? தங்கச்சி களஞ்சியா. ஓகே. ஸோ களஞ்சியாவுடைய மொபைல் ஒன்று. ஓகே. ஸோ அவங்க நல்ல இந்த இவருடைய பாட்டில் அது ஆக்சுவலாக ஜெஸ்ஸர் அடிபோட பாட்டில் அது ஆழமான அன்பு. ஆமாங்க அங்கிள். யா ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா பாண்டிங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. பாருங்க, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம், தன்னுடைய வழியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மனிதனை பற்றி இந்த வசனத்துல குறிப்பிடுவதை நம்ம கவனிக்கிறோம். இப்போ நாம் நடந்து போறோம், வீடு இருக்கு, நமக்கு வாசல் இருக்கு. அந்த வாசல் நம்ம எப்பவுமே சுத்தமா வைக்கணும். வீட்டுடைய வழி சுத்தமா இருக்கணும். ஸோ படிக்கட்டுல ஏறுறோம்னா படிக்கட்டு சுத்தமா இருக்கணும். காரணம் இதெல்லாம் வந்து தேவையான ஒன்று. சுத்தம் என்பது தேவையான ஒன்று. ஆனால் இங்க வழி அப்படிங்கிறத விட வாலிபன் தன் படியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு சொல்லும் போது, it is not the way he is walking, it says about his life. அவன் நடந்து போற வழியை பத்தி பேசல, மாறாக அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதை கவனிக்கின்றோம். அப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, என்னுடைய வழி நான் தூய்மையாக வைத்திருக்கிறேனா, இல்ல அல்லது பாதுகாக்கப்படும் பாதை அப்படின்னு கூட சொல்லாமல்ல, பாதுகாக்கப்படும் பாதை. அதுதான் சங்கீதம் 119:9 வாசித்தோம். இந்த சங்கீதம் 119 நீங்க பாத்தீங்கன்னா, யாரும் பைபிள் பார்க்க கூடாது. இப்ப யாருமே நான் கேள்வி கேட்க போறேன், பைபிளை டக்குன்னு மூடுங்க. கடவுள் உங்களை பாக்குறாரு. நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதா நைஸா பார்த்துக்கலாம்னு யோசிக்காதீங்க.
பைபிள மூடுங்க. சங்கீதம் 119 எத்தனை வசனங்கள் இருக்கு? அண்ணே 176ன்னு அத்தை சொல்றாங்க. பாருங்க, ஆமா அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. இல்ல 176, 176. ஸோ இது ஈஸி கால்குலேஷன் பாருங்களேன். 8 வசனம் மொத்தம் 22 × 8 இஸ் ஈக்குவல் டு 176. இந்த 119 சங்கீதம் 22 8 வசனங்களை கொண்ட பகுதிகளாக இருக்கிறது. எப்படி 22 8 பகுதிகளாக இருக்கிறது அப்படின்னு நான் டக்குன்னு சொல்றேன்னா, இட் இஸ் நாட் டிவைடட் பை 8 × 176 அப்படின்றது கிடையாது. எபிரேய பாஷையினுடைய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். அந்த 22 எழுத்துக்களின் அடிப்படையிலே எழுதப்பட்டதுதான் இந்த சங்கீதம் 119. முதலாவது சங்கீதம் அந்த 119 ஃபர்ஸ்ட் 8 வசனத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஆலஸ்ன்னு இருக்கும். ரெண்டாவது 8 வசனத்துக்கு 9 வசனத்துக்கு மேல நீங்க பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா பெய்த்ன்னு இருக்கும். மூணாவது கிம்மல் இருக்கும். அந்த மாதிரி கடைசியா டாவ் அப்படின்னு முடியும். அது தமிழ்ல டவ்னு எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 22 எழுத்துக்களையும் மிக நேர்த்தியாக கொண்டு சொல்லப்படுகிற ஒரு விஷயம்தான் இந்த எபிரேய பாஷை. அப்போ தாவீது எபிரேய பாஷையின் அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். எழுதும்போது அவர் என்ன எழுதுறாருன்னா, முதல்ல ஆலப்ல எழுதுறார். அப்ப அந்த ஆலப்னுடைய 8 வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தரை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பற்றி அதில் போடப்பட்டிருக்கும். ரெண்டாவது பெய்த். அந்த பெய்த்னா வீடு. என்னுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெண்டாவது விஷயத்த சொல்லுவார். இது எபிரேய பாஷையினுடைய மிக முக்கியமான ஒரு விளக்கம். கண்டிப்பா நம்ம எபிரேய பாஷை படிச்சாதான் நமக்கு அதனுடைய லெவல் நமக்கு உள்ள புரிய முடியும். இல்லைன்னா நமக்கு புரியாது, அதனுடைய மேன்மை நமக்கு புரியாது. சோ இப்போ இரண்டாவது காலம் இட் சேஸ் அபவுட் பெய்த். பெய்த் அப்படின்னா வீடு அப்படின்னு பொருள். எபிரேய பாஷையில வீடு என்ற பொருள். எபிரேய பாஷையினுடைய அந்த லாங்குவேஜ் உருவான சிஸ்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதை கண்ணால பாக்குறாங்களோ அதை ஒரு எழுத்தாக கொள்ளுவார்கள். உதாரணமா மாடை பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு எழுத்து தான் அலஃப். வீடை பாக்குறாங்க பெய்த், இல்ல ஒட்டகத்தை பாக்குறாங்க கிம்மல், வாசலை பாக்குறாங்க டாலத். இப்படி பல நிலைகளிலே இந்த வசனம் சொல்லப்படுவதை நாம் கவனிக்கிறோம். அப்ப இதுதான் எபிரேய பாஷையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இப்போ அந்த செகண்ட் 8 பார்ட் ஆஃப் த சாம்ஸ் 119, சங்கீதம் 119 இரண்டாவது 8 பகுதிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அதுல முதல் பகுதியே அவர் சொல்றாரு, முதல் வசனமே அவர் சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்போ முதலாவது தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒரு மனிதன் தன் வழியை சுத்தப்படுத்துவதை விரும்ப வேண்டும் என்று தாவீது அங்க விரும்புறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு நம்ம வழியை நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம்? மறுபடியும் சொல்றேன், நான் போகிற வழி அல்ல, என்னுடைய வாழ்க்கை என்ற வழி. என்னுடைய வாழ்க்கை என்ற வழியை நான் எப்படி சுத்தமாக காத்துக் கொள்கிறேன், எவ்வளவு தூரம் நான் அதை பேணி காக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ மா ஜேசன் போன்மா. சோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உதாரணமா பாருங்களேன், நாம வாழ்ற இந்த உலகத்துல பலவிதமான கவர்ச்சிகள், இல்ல பலவிதமான தவறான வழிகாட்டுதல்கள், அப்புறம் தார்மீக சரிவுகள், இதெல்லாமே நிறைய விஷயம் நடக்குது. ஒரு லைஃப்னா இப்படிதான் இருக்கணும். இப்ப ரீசெண்டா கூட பாருங்க, அமைச்சர் டிவிக்கு அமைச்சர் கீர்த்தரா தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல
ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறது நம்ம நிறைய நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டிவில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பலவிதமான கவர்ச்சிகளினால், தார்மீக போராட்டங்களினால, தவறான வழிகாட்டுதலால இந்த உலகம் நிறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்க வேண்டிய சில முக்கியமான திட்டங்கள் அல்லது சமரசம் செய்வதற்குரிய விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய பாதையை விட்டு நம்மளை தூரமா கொண்டு போயிருக்கு. இந்த உலகம் சார்ந்து வாழ்வது, மக்கள் சார்ந்து வாழ்வது, சமுதாயம் சார்ந்து வாழ்வது, இதற்காக நான் என்னை எந்த அளவுக்கு என்னை உள்ளே ஈடுபடுத்திக் கொள்கிறேன், இதெல்லாம் நிறைய சமயங்கள்ல வெற்றி உள்ள லைஃப் கொண்டு போகவே முடியாது. நம்மள காலப்போக்குல நம்மள கடவுளுடைய பாதையை விட்டே வெகு தூரம் கொண்டு போய் விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதம் சார்ந்த அடிப்படையில் தான் அமைய வேண்டுமே ஒழிய சமயம் சார்ந்த அடிப்படையில் அமையக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டோம்னா நம்ம டெய்லி வேதத்தை படிப்போம், வேதம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். அட்லீஸ்ட் பைபிள் படிக்கலனாலும் பைபிள் கேட்டுட்டே இருக்கணும். மொபைல் எல்லாம் இப்ப வந்து ஃப்ரீ ஆடியோ பைபிள் இருக்கு, என்னென்னமோ சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்றோம், என்னென்னமோ நம்ம பதிவிறக்கம் செய்கிறோம். ஆனால் பைபிள் நம்ம பதிவிறக்கம் செய்யறதே கிடையாது. மொபைல்ல பைபிள் வைக்கிறதே கிடையாது. உடனே நம்ம பேச போறோம், ஐயோ மொபைல் பரிசுத்த வேதாகமம், என் மொபைல் அசுத்தமா இருக்கு, அதுல எப்படி இதெல்லாம் இருக்கலாம்? உங்க மொபைல் அசுத்தமான காரியங்களை செய்தால் அது நரகத்திற்கு போக போவதும் இல்லை, பரலோகத்திற்கு போக போவதும் இல்லை. நீங்க தான் நரகத்துக்கு போக போறீங்க, நீங்க தான் பரலோகத்துக்கு போக போறீங்க. நாம தான் நரகத்துக்கு போக போறோம், நாம தான் பரலோகத்துக்கு போக போறோம். ஆக நம்முடைய இருதயம் தான் அசிங்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய மொபைல் அந்த அந்த சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ், அதை பற்றி ஒண்ணுமே இல்லை. அதனால என்னுடைய மொபைல ஏகப்பட்ட பைபிள் வச்சிருப்பேன், நான் கமெண்ட்ரிஸ் வச்சிருப்பேன், அதை நான் படிச்சுட்டு இருப்பேன், டைம் கிடைக்கும் போது படிப்பேன். டைம் கிடைக்கும் போது மொபைலே படிப்பதற்கான ஒரு வசதியை நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன், அது எனக்கு படிக்கும், நான் அதை கேட்டுட்டே இருப்பேன். அப்போ என்னால் படிக்க முடியாத பட்சத்தை நான் கவனிக்கிறேன், என்னால் படிக்க முடியாத பட்சத்திலே நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம கவனிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த சங்கீதக்காரன் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது காலங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த காலங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? மிக அருமையான ஒரு கேள்வி. வயோதிபன் அல்ல, குழந்தைகள் அல்ல, இங்கே வாலிபனை பற்றி மட்டும் பேசப்படுகிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். இப்ப நம்முடைய அதே கேள்விய தாவீது என்கிட்ட கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? இல்ல இப்ப கலஞ்சியா கிட்ட கேட்கிறாரு, கலஞ்சியா நீ உன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. ரூஃபஸ் கிட்ட கேட்கிறாரு, உன் வழியை எதினால் சுத்தம் செய்வாய்? ஜோஷுவா கிட்ட கேட்கிறாரு, உன் வழியை எதினால் சுத்தம் செய்வாய்? இல்ல ஆவிலா கிட்ட கேட்கிறாரு, உன் வழியை எதினால் சுத்தம் செய்வாய்? எது உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்த போகிறது, தூய்மைப்படுத்த போகிறது? பாருங்க, ஒரு சோப்பு ஒன்று அட்வைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உடனே சோப்பு வாங்கணும், ஒரு பேஸ்ட் அட்வைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பேஸ்ட் வாங்கணும். பர்பிள் பேஸ்ட், கோல்கேட்ல பர்பிள் பேஸ்ட், டாடி இது சூப்பரா இருக்கும் டாடி, பல்லு கிளீன் ஆகும். அவன் இப்பதான் அறிமுகப்படுத்துறான், அதுக்குள்ள என் பையன் பல்லு கிளீன் ஆகும், அதனால அந்த பேஸ்ட்டை வாங்குவோம். இல்ல விசிபிள் ஒயிட் வந்திருக்குது, அதை வாங்குவோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே இமீடியட்டா அது எனக்கு தான் கொடுக்கப்படுகிற ஒன்று என்று ஈஸியா எளிதில் நம்ம எடுத்துக்கொள்வது போல வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்வதே கிடையாது. என் மேற்புறத்தை தூய்மையாக்குவதற்கு மட்டுமே நான் முயற்சிக்கிறேன், செலவு செய்கிறேன். ஆனால் என் அகத்தை தூய்மையாக்குவதற்கு நான் முயற்சிக்கவும் இல்லை, நான் செலவு செய்யவும் இல்லை. ஏன் இந்த இடத்துல வாலிபன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடாருன்னா, இளமை பருவம் என்பது உணர்ச்சிகள் நிறைந்த மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம். இமோஷனல் ஃபீலிங்ஸ் அங்கதான் நிறைய உண்டாகுது. இல்ல அது பெரியவங்களுக்குள்ள உண்டாகாது, அவங்களுக்குள்ள அந்த இமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது, அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. ஆனா வாலிப பசங்களுக்குள்ள இமோஷனல். அப்போ எது உன் வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிறது, எது உன் வாழ்க்கையை தீட்டாக்குகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணர்ச்சி வசப்படுறீங்க பாருங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீட்டாக்குகிறது, உங்கள் வாழ்க்கையை சிதைக்கிறது. இல்ல இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்.
எதனால் சுத்தம் பண்ணுவான்? இப்ப கரை படிந்த இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வழிகளையும் எப்படி நம்ம தூய்மையா வச்சிருக்க முடியும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். வேத புஸ்தகம் அதற்கு மிக அழகான எளிமையான நடைமுறைக்கு ஏற்ற ஒரு பதில எனக்கு கொடுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடைமுறைக்கு ஏற்ற பதில், மிக எளிமையான பதில். எதனால் சுத்தம் பண்ணுவான்? நீ ரொம்ப யோசிக்காத. மொபைல் தூக்கி போட்டுருணும், பைபிள் படிக்கணும், பாட்டை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இல்ல கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும், சினிமாவுக்கு போகக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பாக்கு போடக்கூடாது, போதை பொருளுக்கு அடிமையாக கூடாது. இப்படி பல விஷயங்கள் நான் நெக்லெக்ட் பண்ண முடியும். ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டார் பாருங்களேன். அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டார், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே. The one and only source is the word of God. The one and only source is the word of God. கர்த்தருடைய வார்த்தை தான். அதுதான் என் வாழ்க்கைய, என் வழியை சரி செய்யும், என் வழியை பாதுகாக்கும், என் வழியை காப்பாற்றும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு அரணான பட்டணமாக மாறுகிறது என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 முக்கியமான வழிகளிலே உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தை ஆபத்துகளை வெளிப்படுத்துகிறது. அது வழிகாட்டும் ஜிபிஎஸ். மொபைல்ல ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். எங்க போனாலும் நம்ம ட்ரெயின்ல போகும்போது, ஊருக்கு போகும்போது, இப்ப நம்ம எந்த ஸ்டேஷன்ல இருக்கோம் தெரியாது. ஏன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்காந்துருப்போம், வெளியே என்ன ஸ்டேஷன்ல நிக்கிறதுனே தெரியாது, எந்த ஊரு. ஆனா அதே அந்த மொபைல் அப்ளிகேஷன் நம்ம போட்டோம்னா அது ஜிபிஎஸ் மூலமா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் எல்லாமே எனக்கு காட்டிடும். அப்ப தேவனுடைய வார்த்தை என்னுடைய வழியிலே வரக்கூடிய ஆபத்துகளை வழிபடுத்துகிறது. சில சமயம் நீங்க போனீங்கன்னா, this road is closed, இல்ல இந்த பக்கம் உங்களால போக முடியாது, அங்க ரோடு கட் பண்ணிருக்கிறாங்க, ரோடை கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால நீங்க போக முடியாது அப்படின்னு எனக்கு ஜிபிஎஸ் எனக்கு சொல்லிடும். அப்புறம் என்கிட்ட கேட்கும், ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு போகும்போது கிராஸ் பண்ணி போனோடனே மறுபடியும் கேட்கும், இப்போ அந்த ரோடு ஃப்ரீ ஆயிருக்கா, நீங்க பதிவு பண்ண முடியுமா? அப்ப நான் பதிவு பண்ணுவேன், எஸ் த ரோடு இஸ் ரிப்பேர்டு, இல்ல இது சரிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த பதிவு போட்ட உடனே அது இன்னொருத்தருக்கு சொல்லாது, இந்த ரோடு பாதியில கட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லாது, அந்த ரோடு சரிப்படுத்தப்பட்ட விஷயத்த அது அவருக்கு கன்வே பண்ணிடும். அப்போ என்னுடைய வழிகாட்டுதலிலே தேவனுடைய வசனம் என்னை வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதல் எனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அது சரியான விதங்களிலே ஐடென்டிஃபை பண்ண செய்யுது. அப்ப ஒரு பாதையை சுத்தமா வச்சிருக்கணும்னா முதல்ல அந்த பாதையில எங்க சேறு சகதி அல்லது எங்க முட்கள் கல்லுகள் இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சரி பண்ற மாதிரி எபிரேய மொழியில வழி என்பதற்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரக் அப்படி போட்டிருக்காங்க. ஒரக், அந்த ஒரக் அப்படின்ற ஒரு வார்த்தையை எபிரேய மொழியில பயன்படுத்துறாங்க. அந்த ஒரக் என்பது தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையை குறிக்கிறது. அந்த ஒரக் அப்படின்னா தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய நெடுஞ்சாலை, லாங் ஹைவே ரோடு. அந்த லாங் ஹைவே என்னை எங்கேயுமே நிறுத்தவே செய்யாது, என்னை கொண்டு போயிட்டு that leads to me to the destiny, முடிவின் எல்லைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறது. எபிரேய மொழியில வழி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரக் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரக் அப்படின்னா தொடர்ந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. உலகம் எனக்கு பலவிதமான கவர்ச்சி பாதைகளை காட்டும், திடீர்னு டைரக்ஷனை மாத்தி விடும். அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா இறுதியில அழிவுல தான் முடியும். பட் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நெடுஞ்சாலை ஒன்று இருக்கிறது. அந்த நெடுஞ்சாலையிலேயே நான் அமைதியாக என் பயணத்தை துவங்கணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு போனுக்கு இல்ல, அதுல நீங்க பாத்தீங்கன்னா பாப்பாரு 400 மைல்ஸ் அப்படின்னு பாப்பாரு. அந்த 400 மைல்ஸ்க்குள்ள பேட்டரி குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை சார்ஜ் பண்ண பிறகு அது புது போன் வச்சிருந்த பிறகு அந்த 400 மைல்ஸ் அவர் கவனிக்காம போயிட்டே இருப்பார். அப்படின்னா
அந்த 400 மைல்ஸ் வரைக்கும் அந்த ஜிபிஎஸ் வந்து அவருக்கு வழிகாட்டிட்டே இருக்குமா, சார்ஜ் குறையவே குறையாதான். அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஆபத்துகளை வெளிப்படுத்துகிறது. இல்ல, ஒரு பாதையில முன்னரே உள்ள பள்ளங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி எச்சரிக்கும் ஜிபிஎஸ் கருவியை போல கடவுளின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெருமை, இச்சை, பேராசை போன்ற மறைமுகமான ஆபத்துகளை நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கிறது. மீண்டும் சொல்ல போன கர்த்தருடைய வார்த்தை பெருமை, இச்சை, பேராசை போன்ற மறைமுகமான ஆபத்துகளை எனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இட்ஸ் வழிகாட்டும் ஜிபிஎஸ். நம்முடைய சொந்த அறிவை நம்பி குருட்டுத்தனமா நம்ம நடக்காம தேவ வசனத்தை கண்களுக்கு முன்னாடி வச்சு நடக்கிறது தான் நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய முதல் படியாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை இருதயத்தை சுத்திகரிக்கிறது. முதலாவது ஆபத்துகளை வெளிப்படுத்துகிறது, இரண்டாவது இருதயத்தை சுத்திகரிக்கிறது. சொன்னேன் வழிகாட்டும் ஜிபிஎஸ். இப்ப இருதயத்தை சுத்திகரிக்கிறதுனா நம்ம சொன்ன தினசரி குளியல். அத வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுல வேற ரூல்ஸ். கேர்ள்ஸ் என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பாய்ஸ் என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சயின்டிபிக்கா இருக்கா இல்ல உண்மையில இல்ல போலியா இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல, வாரத்துல 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுல பாய்ஸ்க்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய நாட்கள் ஒன்று, கேர்ள்ஸ்க்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய நாட்கள் ஒன்று. அப்ப தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை சுத்திகரிக்கிறது. இது வாரத்துக்கு 1 முறை குளிக்கிறதோ அல்லது மாசத்துக்கு 1 முறை தலை குளிக்கிறதோ கிடையாது. பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய கரைகள் படிக்கிறது. ஒரு முறை நம்ம வண்டி ஓடிட்டு இங்க இருந்து நான் சப்போஸ் ஒரு காலத்துல நான் கார் ரோடைக்கு வந்தேன்னா ஃபுல்லா மண்ணாயிடும், ஏன்னா ரோடே சரி கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் கார் ரோடைக்கு வந்தேன்னா நான் வீட்டுல இருந்து எப்படி கிளம்பணும் அதே மாதிரி வந்து சேருவேன். ஏன்னா எல்லாமே நல்ல ரோடு, நல்ல சாலை, நல்ல பாதைகள். அப்போ கரைப்படிவதை ஒரு பாதையில போகும்போது கரைப்படிவதை தவிர்க்க முடியாது என்பதை சங்கீதக்காரன் இடத்துல புரிஞ்சுதான் அவர் சொல்ல பண்ணேன். நல்ல தூசியான பாதை அல்லது அழுக்கான பாதையில நம்ம நடக்கும்போது நம்ம செருப்புல தூசிப்படுவது இயல்புதான். இந்த உலகத்தை நம்ம வாழும்போது உலக சிந்தனை, உலக காரியங்கள் நம்மளை அறியாமலே அழுக்காக்கிறது. செருப்புல எப்படி அழுக்கு ஓட்டுதோ அதே மாதிரி நமக்குள்ளேயும் அழுக்கு ஓட்டிக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. யோவான் 15:3 அவர் சொல்ல பாருங்களேன். யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ only God's doctrine will make me clean. கடவுளின் உபதேசம் மட்டுமே என்னை தூய்மையாக்க முடியும். அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது வாலிப பிள்ளைல வசனத்தை படிங்க, வேதத்தை படிங்க. குழந்தைகள் எல்லாம் சொல்றோம் பைபிளை படிங்க, படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதுதான் என் வாழ்க்கையிலே என்னை சுத்தமாக வைத்திருக்கிறது. வாசிங்களேன், யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் என்னை தூய்மையாக்குகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்ற பாருங்க, எபேசியர் 5:26, வசனமாகிய தண்ணீரினால் கழுவி சுத்திகரிக்கிறார். வசனமாகிய தண்ணீரினால் கழுவி சுத்திகரிக்கிறார். வாசிங்களேன், எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரிக்கிறதற்கு. இது ஞானஸ்நானத்தை பற்றி மட்டுமே பேசல, தினந்தோறும் ஏற்படக்கூடிய குளியலை பற்றி பேசுகிறது. தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய குளியலை பற்றி பேசுகிறது. அப்ப இன்னைக்கு குளியலை பற்றி பேசக்கூடிய ஒன்று. கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா நான் மேல கழித்து வரேன் அப்படின்னா சும்மா உடம்புக்கு தண்ணி ஊத்திட்டு வர்றது. மேல கழிட்டு வரேன் அப்படின்னா உடம்புக்கு தண்ணி ஊத்திட்டு வர்றது.
குளிச்சுட்டு வர என்னதான் அது போய் குளிக்கிறது. தலைய நினைக்காம குளிச்சா மேல கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியில. அப்ப இங்க வேதம் சொல்லுது, நீ மேல கழுவுறியோ தலைக்கு குளிக்கிறியோ, வசனம் என்னை தூய்மையாக்குகிறது. தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரிக்கிறார். எந்த தண்ணீர் மூழ்கினால்? வசனம் என்ற தண்ணீர் மூழ்கினால். அப்ப வசனத்தை எதுக்கு ஒப்பிடுறது? தண்ணீருக்கு ஒப்பிடுகிறது. மறுபடியும் சொல்றேன், வசனம் தண்ணீருக்கு ஒப்பிடுகிறது. இது தண்ணியில போய் நீங்க முங்கி எந்திரிச்சு ஞானசானம் எடுத்துட்டு வர விஷயம் இல்ல. தேவனுடைய வார்த்தை என்ற தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுவது. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். யோவான் 3:5 நினைக்கிறேன், வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே. இப்போ ஜலத்தினால் அப்படின்றது அந்த கிரேக்க பாஷையில மூல பாஷையில எப்படி போட்டிருக்கீங்கன்னா வேர்டு அப்படி போட்டிருக்கு, வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையினால், ஏன்னா இயேசுவே சிறப்பு 5:26 பவுல் சொல்றாரு, தண்ணீர் மூழ்கினால் இல்ல திருவார்த்தையாகிய தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கடவுளின் வார்த்தையாகிய தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் அப்படின்றது, ஒருவன் ஜலத்தினால்ன்றது ஒருவன் வார்த்தையினால், ஆவியினா தேவனுடைய ஆவி, வார்த்தைனா கர்த்தருடைய வார்த்தை வசனம். அப்படிதான் என்ன சுத்தமாக்க முடியும். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது அது வெறுமனே ஒரு புத்தகத்தை வாசிப்பது மாதிரி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில குழப்பான எண்ணங்களை கழுவி நம்முடைய மனசை தூய்மைப்படுத்துது. ஆக அந்த மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய ஜீவத்தின் மேல் வாஞ்சியா இருக்கும். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை காத்து கொள்வதற்கான கடமை உணர்வு பெற்றிருக்கிறோம். இதுக்கு நான் சொன்னா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்ல முடியல. தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்வதற்கான கடமை. இப்ப இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே, இதான் இது வினை சொல் அப்படின்னு நம்ம சொல்ல பாருங்களேன். தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே, அதான் சங்கீதம் 119:9 வாசம். வாலிபன் தன் வழியத்தினால் சுத்தம் பண்ணுவான். வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அப்போ என்னை காத்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப தூய்மையான வாழ்க்கை என்பது தானாகவோ அல்லது தற்செயலாகவோ அமைந்து விடக்கூடிய விஷயம் அல்ல. அதற்கு ஒரு முயற்சி வேணும். ஒரு தோட்டத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுல அழகான ரோஜா பூ, மல்லிப்பூ, நாம் விரும்புகிற பூக்கள்லாம் வராது. ஏன்னா நிறைய கலைகள் எழும்பி அப்படியே அதை அழிச்சிடும். வசனத்தின்படி நம்முடைய வழியை காப்பதுன்னா நமக்கு சரியான ஒரு எல்லையை வகுக்கணும். பெரியவர்களின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். முதியவர்கள் பாருங்க, நம்ம ஐக்கியத்துல நம்ம ஃபெலோஷிப்ல எல்டர்லி பீப்புள் ஆர் தேர். அந்த எல்டர்லி பீப்புளை நம்ம மதிக்கணும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதை நாம் மதிக்க வேண்டும். பவுல் திருச்சபைகள்ல மூப்பர்களை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ற. மூப்பர்னா எந்த வேலையும் தெரியாத ஆள் இல்லைங்க, எந்த வேலையும் தெரியாத ஆள் இல்லை. இல்ல, மூப்பருக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் மேய்ப்பர்கள், கண்காணிகள், மூப்பர்கள். They are the elders. Elders supposed to lead the church. Elders supposed to overseeing the church. திருச்சபையை மேற்பார்வையிட வேண்டும். திருச்சபைக்கு போதகர்களாக இருக்க வேண்டும். They have to feed the church. அதுதான் மூப்பருடைய வேலை. அப்ப தேவன் பவுல் அப்போஸ்தலன் மூப்பர்களை ஏற்படுத்தும் சார். ஏன் மூப்பர்கள் பாருங்க, இன்னைக்கு நம்ம அரசியல நிறைய கவனிச்சுட்டு இருக்கோம். நீங்க உள்ள வாரத்துக்குள்ள எத்தனை பேர் டிவிக்கே சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. அதனால நான் டிஎம்கேவை நான் சப்போர்ட் பண்ணல. அரசியலில் முதிர்ந்தவர்களையும் அரசியலில் மூத்தவர்களையும் தள்ளி விட்டது இல்ல நம்முடைய தமிழ்நாடு. எப்படி சாலமோன் ராஜா காலத்துல வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு எரோபெயாம் காலத்துல அவன் வேலை செஞ்ச மாதிரி இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதியவர்கள் நமக்கு வேண்டும். அது திருச்சபையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும். ஓ, எனக்கு யங் பாஸ்டர் வேணுங்க, இளம் வாலிப போதகர் தான் வேணும். அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நடத்திட்டு இருக்காரு. அப்படிதான்
போய் ஜெயிலில் உட்காந்துட்டாரு ஜான் ஜெபராஜ். இல்ல அப்படிதான் இன்னொரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கத்துல, கோயம்புத்தூர் ஒரு பாஸ்டர். எத்தனை போதவர்கள் சொல்ல முடியும்? ஒரு வாலிபருடைய, ஒரு வயோதிபருடைய ஒரு ஆலோசனை இருக்கும் என்றால் வாலிபன் இடறி விழுவது கிடையாது. இன்னைக்கு நம்ம சர்ச்ல நமக்கு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அவ்வப்போது போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்டர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறார்கள். வசனத்தை இருதயத்தை தியானிக்கணும். சங்கீதக்காரன் இதே சங்கீதத்துல 11ஆம் வசனத்தை சொல்றா பாருங்க, நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை இருதயத்துல வைத்து வைத்தேன். தூய்மைப்படுவதற்கு ஒரே வழி கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த இருண்ட உலகத்துல நாங்க தடமாறி போகாதபடிக்கு உமது வார்த்தையாகிய வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்கள்ல எங்களுடைய அறிவை நம்பி நாங்க வழி தப்பி போயிருக்கிறோம். எங்களை மன்னிங்க சுவாமி. உங்களுடைய வசனங்களால எங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய வசனங்களை தியானிச்சு எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய வழிகளையும் காத்துக்குள்ள எங்களுக்கு தேவையான கிருபையும் ஞானத்தையும் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். God bless. தேங்க்யூ. நான் நன்றி. இந்த நாளிலே கூட மாதத்திலே 3ஆம் வாரம் கர்த்தர் நமக்கு அருமையான வார்த்தை பேசியிருக்கிறார். நல்ல அருமையான வார்த்தை கொடுத்த அண்ணாக்கு நன்றி. நல்லா எல்லாமே நீங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. எப்ரேயர் மொழியில எப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. அதை அப்படியே தாட்டா சொன்னாங்க, கேட்டிருக்கோம். எல்லாருமே எழுதி வச்சிருப்பீங்க. நம்மளும் எப்படி இருக்கணும்னா உலகை சார்ந்து வாழக்கூடாது, நம் வாழ்க்கையின் வழியை காத்து கொள்ளணும்னு சொன்னாங்க. 3 பாயிண்ட் நிறைய சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட் சொன்னாங்க. அதிகமா சொன்னது வேதத்தை தான். வேத வசனம் வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், வேதத்தை மனப்பாடம் பண்ணணும். நம்ம சபையிலும் நமக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் சொல்லணும்னு சொல்லிட்டு. சண்டேல எல்லாருமே சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க எல்லாமே வசனம் சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் அப்படிதான், நம்ம முதியோர்களை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும்னு அதையும் சொல்லியிருக்காங்க. முதல் பாயிண்ட் சொன்னாங்க, தேவனுடைய வசன வார்த்தை எப்படியெல்லாம் நம்ம ஆபத்திலே வெளிப்படுத்துதான், ஆபத்துல இருந்து நம்மளை வெளிப்படுத்துது. 2வது இருதயத்தை சுத்திகரிக்கிறது. 3வது காத்து கொள்கிறதுனாலேதான் நமக்கு கடமை என்று நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. எல்லாரும் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க இதுல இருந்து சொல்லலாம். வாலிப பிள்ளைகளுக்கு தான் முக்கியமா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தான். நீங்க சொல்லுங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. களஞ்சியா, கவித்ரா, ஆவிலா, கெனோவின், ரூஃபஸ், சொல்லுங்க. இந்த காலத்து வேர்ல்ட்ல வந்து நம்மளுடைய பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வது, அது என்ன இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்றது நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா இல்லாம, நமக்கு வந்து அது அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்மளுடைய எல்லா அதாவது அவயவங்களையும் நம்ம பரிசுத்தமா, ஈவன் நம்ம செல்போன் உட்பட எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தமா பார்த்துக்கொள்வது வந்து நமக்கு நம்ம மேல் விழுந்த கடமைன்னு நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணேக்கா. அதாவது எல்லாமே சுத்தமா இருக்கும், இது அதுன்னு இல்லாம அதுக்கு நான் பரலோகத்துக்கு போறேன்னா இல்லையான்றது என் கையில தான் இருக்கு அப்படின்றது தெளிவா அண்ணன் சொன்னதுல அதை யோசிக்க வச்சுருக்கா. ஓகேம்மா, தேங்க்யூ. வேற யாராவது சொல்ல போறீங்களா? பவித்ரா இருக்கீங்க. நானும் இந்த நாளில என்ன கத்துக்கிட்டேன்னா, இவங்க சொல்ற போலதான் அந்த வசனம்தான். வசனத்தை நம்ம படிக்கும்போது நான் இந்த தீர்மானம் எங்களுக்கும் அம்மா மோட்டிவ் பண்றது அதுதான். வசனத்தை படிங்க பைபிளை முடிங்கன்றாங்க. நானும் அந்த தீர்மானத்தோடு தான் இவரிடத்துல வந்து வசனத்தை ஒரு நாள் படிக்காம இருக்கவே கூடாது. எந்த நேரமா இருந்தாலும் டக்குன்னு காலையில ஏதோ ஒரு இதுல படிக்கலைனாலும் நாங்க படிச்சு முடிக்கிறோம். இந்த நாளில இந்த வார்த்தை என்னோட பேசியிருக்கிறது. இந்த வசனம் தான் ஆபத்துல பாதுகாக்குது, இருதயத்தை சுத்திகரிக்குது. அதை காத்து கொள்ளும் போதுதான் நம்ம கடமைன்னு சொல்லிட்டு இந்த நாளில வந்து இந்த வார்த்தை அருமையாய் வந்து, நானும் இதுல என்னன்னா, நான் எதுக்குமே முதலிடம் கொடுக்கக்கூடாது, இதுவா அதுவான்ட்டு
நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்திலே என் பிள்ளைகளையும் அப்படியே தான் நான் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த நாளிலே கத்துக்கினேன். நன்றிண்ணா. வேற யாராவது சொல்லப் போறீங்களா? சரி, நம்ம இப்போ இதுக்கு ஃபைனல் ப்ரேயருக்கு போலாம். நம்ம மத்தியில இருக்கிற ஆவிக்குரிய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா. ஸ்தோத்திரம்மா, கேக்குதா? பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. உங்களுடைய மெசேஜ் ரொம்பவே பிரயோஜனமா இருந்தது. எனக்கு தேங்க்யூமா. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு வாரமும் அப்படியே கேட்கணும். அதுக்கு மிகவும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா பிள்ளைகளுக்கு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூமா, தேங்க்யூ. வீட்டை கஷ்டப்படிக்கணும். ஓகே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பொழுது கூட 1 மணி நேரம் உடைய பாதப்படிகளை காத்து நம்முடைய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாய் சகோதரன் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த தெய்வ தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, வசனம் என்னும் தண்ணீரினால் தங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாய், அதை காத்து கொள்ள முடியாய், இதயத்தையும் ஆண்டவரை சிந்தையையும் அளவர் பிள்ளைகள் காத்துக்கொள்ள கர்த்தரின் நாளிலே சொல்ல நல்ல ஆலோசனைகளுக்காய் கூட நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் அதை முழுமையாய் பின்பற்றி நடக்க, வசனங்களை கற்றுக்கொள்ள, வசனங்களை மனப்பாடம் பண்ண, வசனங்களை இருதயத்திலே வைத்து வைக்க, அவர்கள் சிந்தனைகளையும் இருதயத்தையும் ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்கும் என்பதை முழுமையாக கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் வகுத்து நெருக்கங்கள், உபத்திரங்கள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவங்கள் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இதயத்தில் வைத்து வைக்க சிந்தனை பண்ண பிள்ளைகளுக்கு வேண்டிய தயவு செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க. செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மொழிமையாய் நீங்கள் ஆசீர்வதிங்க. வசனங்களின்படி தங்களை காத்து கொள்ள முடியாய் பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அந்த வழிகாட்டுதலோடு பிள்ளைகள் பின்பற்றி நடக்க முடியாய் கூட கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளோட குடும்பத்தில் ஓடுக ஆண்டவரே, வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுக்க, மனப்பாடம் செய்ய, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே, வசனங்கள் இதயத்திலே வைத்து வைத்து சிந்தனை பண்ண பிள்ளைகளுக்கு வேண்டிய தயவு செய்யுங்க, இறக்கம். குடும்பங்களிலே தயவுள்ள கரம் பிள்ளைகளை முழுமையாக ஆளுகை செய்து வழிநடத்தவனுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். செய்தி விட்ட அருமையான மகனை கர்த்தர் முழுமையாக நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. அது செய்கின்றது பேசிய ஊழியங்களிலே ஆண்டவருடைய மகிமையின் கரம் அவர்கள் முழுமையாய் தாங்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அநேகருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியாத ஒரு பாக்கியமான வாழ்வுக்குள்ளாக அந்த குடும்பங்களை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் முழுமையாக ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கர்த்தர் முழுமையாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்கப்பட முடியாது கூட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியர்களை இன்னும் அதிகமாக சுவிசேஷத்தை சொல்லுகின்ற அந்த நற்பணியினை ஆண்டவரே எல்லாம் பிசிஎம் மூலமாக அநேகருக்கு ஆண்டவரை எடுத்துக்காட்டாக சொல்லுகின்ற பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை முழுமையாக கர்த்தாவே முடிவு பெறுந்தும் அதில் நிலைத்து நிற்க முடியாத பாக்கியத்தை அவர்களுக்கு அதிகமாக்கி தருவானுமாக்கி மன்றாடுகிறோம். தொகுத்து வழங்கிய ஆண்டவரே கிருபா சாலமோனுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் பயன்படக்கூடிய பாத்திரமாக பிள்ளைகள் செயல்பட முடியாது உருவாக்குங்க. பிள்ளைகள் ஞானம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்கப்பட முடியாது கூட கர்த்தர் உதவி செய்யணுமாக்கி மன்றாடுகிறோம். தொகுத்து கர்த்தாவே இது பொறுப்பாக இருக்கின்ற இசாக்காக, அகத்தியனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் முழுமையாய் முன் சென்று வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஞானத்தை அதிகமாக்கி கொடுங்க. வேலை செய்கின்ற இடங்களிலே உண்மையுடைமையை காத்துக்கொள்ள சாட்சியாக இருக்க முடியாது கூட கர்த்தர் உதவி செய்ய போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பனை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. சகோதரன் மனைவியும் கூட கர்த்தர் முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஜிஜி மாவை கூட அப்படி சமுத்திர ஒப்பு கொடுக்கும். 101 வயதை கடந்த பின்பாகவும் இப்படி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாது காத்திருந்து ஆண்டவர் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள நீ அவளுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியா மொத்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய கணவருக்காக அவள் கொடுக்கப்பட்ட அருமை என்ற பிள்ளைகளுடைய அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்து அந்த குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொண்டு ஆண்டவரை சந்தோஷமாய் சமாதானமாய் பிள்ளையுடைய வாழ்வை குறித்த காரியங்களிலே அவங்க இன்னும் மேல் இடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணுமாய் கொண்டாடுகிறோம். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை தாழ்த்தி உங்கள் சாமித்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாளைக்கு நடக்கவிருக்கும் பெண்கள் கூடத்தை கூட கர்த்தர் முழுமையாக ஆசீர்வதித்து கொடுங்க. அநேக பெண்கள் ஆண்டவரை வாரத்தோடு வாஞ்சியோடு அதே போற்றத்தோடு ஆண்டவரை இந்த கர்த்தாவே பரிந்துரை செய்கின்ற இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாது கூட கர்த்தர் உதவி செய்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இம்மட்டுமாக உடைய தயவு உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தங்கி தருத்தமைக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும்.
துதிகண்மையாவற்றை உமக்கே நான் செலுத்துகிறோம். ரட்சகரின் வசனாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகேம்மா. தேங்க்யூமா. தேங்க்யூ. பிரைஸ்